போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் கைது செய்யப்பட்டிருந்த ஜாஃபர் சாதிக்கு தற்போது ஜாமீன் கிடைத்திருக்கக்கூடிய அன்னை செய்தி வெளியாகியிருக்கிறது. போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் ஜாஃபர் சாதிக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அன்னை செய்தி விவரங்களை நம்முடைய செய்தியாளர் மதியழகன் வழங்க நாம் கேட்கலாம். மதியழகன், முழு விவரங்கள். 2000 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்களை கடத்தியதாக ஜாஃபர் சாதிக் கடந்த மார்ச் மாதம் கைது செய்யப்பட்டிருந்தார். இந்த நிலையில் அவருக்கு ஜாமீன் வழங்கி டெல்லி போதைப் பொருள் தடுப்பு சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. டெல்லி போதைப் பொருள் தடுப்பு சிறப்பு நீதிமன்ற நீதிபதி SK சிரோகி இந்த ஜாமீனை வழங்கியிருக்கிறார். அவர் இது ஒரு நிபந்தனை ஜாமீனாக வழங்கியிருக்கிறார். அவர் விதித்திருக்கக்கூடிய நிபந்தனையில் 1 லட்சம் ரூபாய்க்கான சொந்த ஜாமீன் தொகையையும் தலா 1 லட்சத்துக்கு இருவரின் ஜாமீனையும் அளிக்க வேண்டும் என்றும், வழக்கினுடைய விசாரணை முடியும் வரை ஒவ்வொரு மாதமும் முதல் திங்கட்கிழமை டெல்லியில் இருக்கக்கூடிய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அலுவலகத்தில் கையெழுத்திட வேண்டும் என்றும், செல்போன் எண்ணை விசாரணை அதிகாரிக்கு வழங்கி செல்போனை எப்போதும் இயக்கத்திலேயே வைத்திருக்க வேண்டும் என்றும் நிபந்தனை விதித்திருக்கிறார். மேலும் அவரது பாஸ்போர்ட்டை ஒப்படைக்க வேண்டும் எனவும், முகவரி மாறினால் அது தொடர்பான விவரத்தை விசாரணை அதிகாரிக்கு தெரிவிக்க வேண்டும் என்றும் நீதிமன்றமானது நிபந்தனை விதித்திருக்கிறது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி மதியழகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.